Hey guys, நீங்க உங்களோட சேனலுக்கு இந்த மாதிரி யூடியூப் பேனர் செட் பண்ணலையா? இன்னைக்கு வீடியோல அந்த பேனர் தான் எப்படி கிரியேட் பண்ணி செட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு மானிஸ்டேட் இன்ஃபோ நான் உங்க மாதிரி வாங்க அதை எப்படி மேக் பண்ணலாம்னு குயிக்கா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கோசம் மொபைல் வந்து கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேன்வா ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானில் யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு சர்ச் பண்ணால் நமக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இந்த மாதிரி இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் பாதி வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கும். அதனால நம்ம மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணி நம்ம கீழே வந்து லாஸ்ட்டாக ஃப்ரீன்னு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ரீயாக உள்ள டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் காமிக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் காமிக்க பாருங்கள். இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். முக்கால்வாசி நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கள், சென்டராக வருது. நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம வந்து அந்த லோகோ கிளிக் பண்ணி கீழே ரீப்ளேஸ் கொடுத்தா நம்ம வந்து நம்ம என்ன லோகோ வேணுமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு பண்ணேன், ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்போ அது பக்கத்தில் அதே மாதிரி டெக்ஸ்ட் இருக்கா, நீங்கள் அதே கிளிக் பண்ணி கீழே எடிட் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கலாம். வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த மொத்தத்தில் இதில் வந்து நீங்கள் எந்த இதனாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எந்த டெக்ஸ்ட்னாலும் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோமில் போய் நான் ஏற்கனவே வந்து மேக் பண்ணதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து என்னோட லோகோ ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் நேம் இந்த மாதிரி எல்லா இதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து எந்த டெக்ஸ்ட்னாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்கள்கிட்ட என்ன வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணுறேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு மேலே அந்த எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்து சேவஸில் பிஎன்ஜின்னு இருக்கா, நம்ம அப்படியே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்தோடனே நமக்கு வந்து நம்ம ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடும். நீங்களே பாருங்கள், எனக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் போய் செட் பண்ணணும். அதான் அதுக்காக இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து நம்மளோட சேனல் பேஜுக்கு போய் அந்த கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனல் செட்டிங் விட்டால் பின்னாடி பேனருக்கு அந்த கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணி சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ்னு கிளிக் பண்ணி இப்போ நம்ம மேக் பண்ண அந்த பேனரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சக்கப்புறம் மேலே சேவ் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 செகண்ட் லோடாக உங்களுக்கு வந்து சேனல் பேனர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். இப்போ நமக்கு வந்து சேனல் பேனர் வந்து சூப்பராக அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேனலுக்குள்ளே போனால் பாருங்கள், சேனல் பேனர் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இந்த பேனர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து கம்மியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா நம்ம வந்து கேன்வாவில் வந்து ப்ரோ யூசர்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஃபுல் குவாலிட்டி டவுன்லோட் பண்ண முடியும். சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து குவாலிட்டி டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு திரும்பி கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேன்வா ஆப்பில் போய் அந்த இமேஜ் இருக்கா நம்ம மேக் பண்ண ரீசெண்டாக, அதை கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேலே அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி இதை டவுன்லோட் கொடுத்து சேவஸ்னு காமிச்சா அதில் பிஎன்ஜிக்கு பதிலாக பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணால் நமக்கு வந்து இது வந்து ஒரு பிடிஎஃப் இமேஜ் டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் இமேஜ் டவுன்லோட் ஆகுதுன்னா நமக்கு வந்து குவாலிட்டி அப்படியே இருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து டாக் ஸ்கேனர் ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ஈஸியாக அந்த பிடிஎஃப் வந்து இமேஜை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேலே நான் சேவ் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக திஸ் இமேஜஸ் எக்ஸ்போர்ட்டட் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும். நான் வந்து அதை கிளிக் பண்ணி ஈஸியாக பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இதுக்கு மேலே வேறு ஆப் கோட் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து இமேஜாக மாற்றலாம் இருக்கு. நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டேன். இப்போ வந்து நான் இங்கே இம்போர்ட் ஹியர்னு கொடுத்து ஹை குவாலிட்டி கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ராசஸிங் வந்து இப்போ எனக்கு அந்த இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வந்து அதை நான் கிளிக் பண்ணி சேவ் வேலையை கொடுத்து எனக்கு கேலரியில் சேவ் ஆயிடும். நம்ம இந்த பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இமேஜை மாற்றியாச்சு. இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து வச்சு பார்ப்போம். அதுக்காக நம்ம திரும்ப யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கூகுள் ஃபோட்டோஸ் நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம கேன்வால இமேஜை பாருங்கள், கொஞ்சம் நமக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த டாக் ஸ்கேனரில் போய் நான் வந்து பிடிஎஃப் வந்து இமேஜாக மாற்றேன்னா அந்த இதை பாருங்கள், கொஞ்சம் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால் இப்போ வந்து அதை எடுத்துக்கிட்டேன்னா அதை எடுத்துகிட்டு இப்போ யூடியூப்ல போய் வைக்கலாம். அதனால் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு எப்போ போல நம்ம வந்து சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி சேனலில் வந்து எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி போய்ட்டு இந்த சேனல் பேனர் வந்து சூஸ் ஃப்ரம் ஃபோட்டோஸ்னு கொடுத்து நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 செகண்ட் கழிச்சு பாருங்கள், எனக்கு வந்து மேலே சேவ் கொடுத்தோன்னே சேனல் பேனர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு வந்துடுது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்னோட சேனல் நான் வந்து திரும்பி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மேலே பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட் இருந்தோட கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கிளியரிட்டியாக இருக்குது, எனக்கு அப்படி தான் தெரியுது. இப்போ இந்த இமேஜை பாருங்கள், அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நமக்கு வந்து அதை விட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஈஸியாக நீங்களே மேக் பண்ணலாம். கண்டிப்பாக மேக் பண்ணி பாருங்கள். இந்த யூடியூப் பேனர் எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு மறக்காமல் யூடியூப் வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Fueled by them to see the horizon, turn us to thousands.